சொல்லிடுறாரு, women weaken legs அப்படின்னு சொல்லுவாரு. சண்டையில ஜெயிக்கணும்னா ராக்கி அவன் விரும்புகிற பொண்ணுகிட்ட இருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப சீதை அங்க இல்லை, அதனால ராமர் அதிகமான வன்முறையில இறங்கிடுறாரு. நேரா அந்த ராட்சசனோட நெஞ்சுக்குள்ள அவரு முன்னால இங்க பிரம்மணன் கோவில தான் செதுக்கப்பட்டது போல. சரி, இதுல யாரு ஜெயிச்சா? ஜட்டாயுவை ரொம்ப மோசமா காயப்படுத்தி ராவணன் ஜெயிச்சிடுறான். ஆனா நிலத்துல விழுறதுக்கு முன்னாடி அவரு ஒரு முக்கியமான விஷயத்த பண்றாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. சீதை தன்னோட மோதிரத்தை ஜட்டாயு கிட்ட கொடுக்குறாங்க. அவரும் அதை பிடிச்சிக்கிறாரு. ராவணன் அவரை ஈட்டியால குத்தி குத்துயிரா ஆக்கினதுக்கு அப்புறமும் சீதை கடத்தப்பட்டதுக்கான ஒரு ப்ரூஃபா இந்த மோதிரத்தை ஆதாரமா அவரு வாங்கிக்கிறாரு. ராமரும் லக்ஷ்மணரும் வேட்டையிலிருந்து திரும்பி வரும்போது சீதை இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க சீதையை எங்கெல்லாமோ தேடுறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க.